ஹே பார்ட்னர்ஸ், நாம ஹாலிவுட் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்மேன் 2லேருந்து ஒரு சின்ன கிளிப் ரிலீஸ் ஆகியிருக்கு. சந்தோஷம் என்னன்னா, கிளிப் செம்மையாக இருக்குது. பேட்மேன் திரும்பி நிற்கிறது அதுக்கெல்லாம் நான் ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. பட் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, பேட்மேனை அப்படியே எடுத்துகிட்டு போய் டிலே பண்ணி வச்சுருக்காங்க. 2025ல் வர வேண்டிய படத்தை 2028க்கு வரைக்கும் டிலே பண்ணி வச்சு 2025லேருந்து 2026 2027 சொல்லி டிலே ஆகிட்டு இப்போ 2028ல் வந்து நிற்குது அந்த டிலே. எனி ஹாரர் ஃபேன்ஸ், அவங்களுக்கு கான்ஜரிங் மூவி இன்னொன்று ரிலீஸ் ஆக போகுது. அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு கேஸ்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கான். அது என்ன அப்டேட்ஸ்னு ஃபர்தராக நாம பார்க்கலாம். நம்ம ஜோலோ ப்ளூ பெட்டில் நடித்த ஆக்டர் வந்து சூப்பர்மேன் மேன் ஆஃப் டுமாரோ படத்தில் ஒரு கேமியோ கொடுக்குற மாதிரி ஒரு அப்டேட், ஒரு ரூமர் வந்திருக்கு. அப்படி ப்ளூ பீட்டல் வந்து சூப்பர்மேனோட மேன் ஆஃப் டுமாரோவில் வந்துட்டானா, அவன் வந்து ஜேம்ஸ் கன்னோட டிசி யூனிவர்ஸ், புது யூனிவர்ஸில் அப்படியே ஃபர்ஸ்ட் மூவியாக அது மென்ஷன்டாக இருக்கும். மேஜராக ஒடிசி ரிலீஸ் ஆச்சா இந்த வீக்கு. நான் ஒடிசியை பற்றி ஒரு சின்ன அனிமேட்டட் கிளிப்பை ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அது போடுற ரிவ்யூ கூட சொல்லணும், அதை யோசித்து வச்சுருக்கேன். டைம் இல்லை, ஒன்றா எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். நானே தான் தனியாக எடிட் பண்ணிட்டு இது பண்ணிட்டுருக்கேன். அதனால் அது ஒன் பை ஒன்னாக அது என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஒரு ஃபன் ஃபேக்ட் சின்னதாக ஒன்று என்ன ஆச்சுன்னா, கேள்விப்பட்டேன். அமெரிக்காவில் ஒரு கப்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ப்ரெக்னென்சியாகவே டிலே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆடிசி ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல தியேட்டர் போயிட்டு பார்க்கணும். ஈவன் அமெரிக்காலேயே 70mm ஐமேக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கான். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு போய் பார்க்குறதா இருக்கும்னு சொல்லிட்டு ஆடிசியை அவங்க ப்ரெக்னென்சியாகவே டிலே பண்ணியிருக்காங்களாம். ராக்கி படம் பார்த்துருக்கீங்களா? நம்ம சில்வெஸ்டர் ஸ்டாலோன் வந்து ஃபஸ்ட்டு மூவி, அது டெபியூ மூவி. இப்போது அது என்ன ஆச்சுன்னா, ராக்கி மூவி வந்து எப்படி மேக் பண்ணப்பட்டுச்சு, சில்வெஸ்டர் ஸ்டாலோன் ஃபஸ்ட்டு எப்படி ஹாலிவுட்க்கு வந்தார், அவர் ஃபஸ்ட்டு எப்படி அந்த ராக்கி மூவியை கஷ்டப்பட்டு மேக் பண்ணாருன்னு சொல்லிட்டு அது ஒரு மூவியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதுவும் செக் பண்ணி பாருங்கள். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஃபேன் இருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு நியூஸ் என்னன்னா, ஹண்ட் ஃபார் த கோலம்னு மூவி வருது. அதில் நம்ம கோலமோட ஆக்ட்ரஸ் இருக்காரு, அவர் கிளிப் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த மோஷன் கேப்சர் சூட்டில் அந்த கோலம் மாதிரி அவர் உண்மையிலேயே அப்படியே இருக்காரு கைஸ். நடிக்கலை, வாழ்கிறாரு அவர். நீங்களே பாருங்களேன். காட் ஆஃப் வார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? அவங்களுக்கு எல்லாமே சொல்லணும்னா எப்படின்னா, ஒரு குட் நியூஸ் தான் சொல்லணும். பட் அந்த ஆக்டர் பாவம் ரியன் ஹெஸ்ட், அவர் தான் கிரேட்டோஸாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு ஒரு பிக்கை ரிலீஸ் பண்ணும்போதே எல்லாமே நெகட்டிவ் ரியாக்ஷன் தான். காட் ஆஃப் வாராக இருந்துட்டு இப்படி தொப்பந்துண்டியமாக இருக்காரு, எப்படி இவரை செலக்ட் பண்ணாங்க கேஸ்டிங்லன்னு சொல்லி ஒரு டவுட்டு போயிட்டே தான் இருந்துச்சு. இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ஒரு ஷாட் எடுக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர் பைசப்ஸ் டியர் ஆகியிருக்கு. ஒரு மேஜர் இன்ஜுரி 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் ஆகும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு. மொத்த ஷெட்யூல்ஸை, மொத்த ப்ரொடக்ஷனுமே ஹால்ட் ஆகிடும். அதனால் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டுடியோஸு மொத்தமாகவே ரீகாஸ்ட் பண்ணிவிட்டு அவரை வேறு ஒரு ஆக்டரை ரீகாஸ்ட் பண்ணிட்டு காட் ஆஃப் வார் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பெட்டர் ஆக்டராக, இன்னும் நல்லா கட்டுமஸ்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஆளை போட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கான டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த வீக்குள்ளே நாம் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ட்ரெய்லர் பார்த்துருவோன்னு நம்புகிறேன். ஹோப். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறமா எப்படியும் சீக்ரெட் வார்ஸ் வரும். அது ஒரு 2 partsல டிவைட் ஆகும்னு சொல்லி ரூமர் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அது நடந்துட்டு இருக்கிற பேரலல் கேப்பில் எக்ஸ்மேனுக்கான காஸ்டிங்கும் போயிட்டு இருக்கு. அதில் மெயினாக 2 கேரக்டர், மேக்னிட்டோ அண்ட் நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் 2 பேரையுமே கேஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க புது எக்ஸ்மேன் டீமாக. உல்வரினா எப்படியோ நம்ம தலைவன் ஹியூ ஜாக்மேன் தான் நடிக்க போகிறாப்புல. டெட்பூல் சொன்ன மாதிரி டில் 90s தான். பட் அதில் 2 பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க. மேக்னிட்டோவா வந்து ஆடம் டிரைவர் ஸ்டார் வார்ஸ் படத்தில் நடிச்சிருப்பாப்புல. ஆனால் அதை விட முக்கியமான கேஸ்டிங்கு ப்ரொஃபஸர் எக்ஸ் தான். யாருன்னா நம்ம பெனிவைஸு, நம்ம பெனிவைஸ் தான் ப்ரொஃபஸர் எக்ஸா. யார் இட்டு பயமுறுத்துகிறாங்களோ குழந்தைங்கள, அவங்க தான் குழந்தைங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்களா. பில் ஸ்கார்ஸ்கார்ட் அந்த ஆக்டர் தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காப்புலையா ப்ரொஃபஸர் எக்ஸ்க்காக. ஸோ பார்க்கலாம் யார் எப்படி காஸ்டிங் பண்ணுறான்னு சொல்லி. பட் என்ன தான் இருந்தாலும் உல்வரினா நம்ம தலைவன் ஹியூ ஜாக்மேன் தான் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாப்புல. ஸோ இன்றைக்கி கிடைச்ச நியூஸ் இவ்வளோ தான் இந்த வாரத்தில். அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். சியர்ஸ் பார்ட்னர்ஸ்.